சென்னை வலசரவாக்கம் இது வந்து நாய்களின் சொர்க்கம்னு சொல்லலாம். மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து இதுக்கான காரணம் இருக்குது. நிறைய இடங்களில் சாப்பாடு வைக்கிறாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க, தெருக்கு தண்ணி வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்போது நாய்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு கருத்தடை பண்ணுறாங்க, மக்கள் வைத்தியம் பண்ணுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. இதெல்லாம் வந்து என்னை தாண்டி நிறைய மக்கள் செய்கிறாங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட பாதுகாப்பான நிலையில் தான் வலசரவாக்கம் நாய்கள் மொத்தமே இருக்குது. இவ்வளோ பாதுகாப்பான இருக்கிற நிலையில் ஒரு மோசமான செயல் இருக்குது. எப்பவுமே வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு குற்றவாளி இருப்பாங்க. அந்த மாதிரி நாய்களை பொறுத்த வரைக்கும் திருடர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு வந்து பெரிய எதிரி நாய்கள் தான். இப்போ நான் சாப்பாடு போடுற பகுதியில், ஒரே பகுதியில் ஒரு ப்ரௌனிங்கிற நாயை வந்து தொடைய வெட்டிட்டாங்க, டைகரை வந்து வாய் மேலேயே வெட்டிட்டாங்க. இன்னொருத்தன் அவன் வந்து அடாவடிக்காரன், அவனை வந்து வாயில் ரப்பர் பேண்டை போட்டாங்க. இது வந்து எப்படி சாத்தியன்னே தெரியும். அவன்கிட்ட யாருமே நெருங்கவே முடியாது. அப்போது அந்த நாய் வந்து அந்த திருடங்க வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்காங்கிறதுக்காக திட்டம் போட்டு அதை தொட முடியாத நாயினால் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ட்ராப் வச்சு அதில் ரப்பர் பேண்டை செட் பண்ணி அவன் சாப்பிட வரும்போது அந்த ரப்பர் பேண்டு மாட்டியிருக்கு. 3 நாள் அந்த ரப்பர் பேண்டோட வளைஞ்சான். இதெல்லாம் ஒரே பகுதியில் நடந்திருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, அங்கே யாரோ ஒரு பெரிய குற்றவாளி இருக்கான். அவனுக்கு அந்த குற்றத்தை செய்யறதுக்கு இந்த நாய்கள் எல்லாம் தடையாக இருக்குது. இந்த 3 நாயுமே அந்த இடத்துல புது ஆளுங்களை அந்த இடத்துல விடாது. அந்த மாதிரியான நாய்கள் தான் அந்த 3மே. 3க்குமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. அப்போது குற்றவாளிகளுக்கு எதிரி தான் நாய். நாய் வந்து குற்றவாளிகள் தான் அந்த நாய்களை பிரிக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த நாய்களை வச்சிருங்க, அப்போ தான் நமக்கு ஏரியாவுக்கு பாதுகாப்பு, நம்ம தெருவுக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு. நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed